GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகில் 27ஆம் தேதி வடமாநில இளைஞர் ஒருவர் உடல் முழுவதும் வெட்டு காயங்களுடன் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடியுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் திருத்தணி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த வடமாநில இளைஞரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருத்தணி காவல் நிலைய போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் வடமாநில இளைஞரின் பெயர் 34 வயதுடைய சூரஜ் என்றும் அவர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்தவர் என்றும் தெரியவந்தது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் அடுத்தடுத்து பகீர் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. சம்பவத்தன்று வடமாநில இளைஞர் சூரஜ் சென்னையில் இருந்து மின்சார ரயிலில் திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்தார். திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் 17 வயதுடைய 4 சிறுவர்கள் ரயிலில் ஏறியுள்ளனர். மேலும் ரீல்ஸ் மோகத்தால் ரயிலில் கெத்து காட்ட கத்தியுடன் ஆடியபடி அவர்கள் அதனை தங்களது செல்போனிலும் பதிவு செய்துள்ளனர். அதில் ஒரு சிறுவன் ரயிலில் பயணம் செய்த சூரஜை வெட்டுவது போல கத்தியை காட்டி மிரட்ட மற்றொரு சிறுவன் அனைத்தையும் ரீல்ஸ் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். பின்னர் திருத்தணி ரயில் நிலையம் வந்த பிறகு சூரஜ் அங்கிருந்து நடந்து சென்றிருக்கிறார். ஆனால் அப்படியும் விடாத அந்த 4 சிறுவர்களும் சூரஜை பின்தொடர்ந்து வந்து தனியே இழுத்து சென்று அங்கு வைத்து மூவர்கள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களில் சராமாரியாக வெட்டினர். அதனை மற்றொரு சிறுவன் ரீல்ஸ் வீடியோவாக எடுத்துள்ளார். சூரஜ் தன்னை விட்டுவிடும்படி எவ்வளவோ கெஞ்சியும் இரக்கமின்றி சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் திருவாலங்காடு அரிச்சந்திராபுரத்தை சேர்ந்த நந்தகோபால், திருத்தணி அருகே நெமிலியை சேர்ந்த சந்தோஷ், அரக்கோணத்தை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய 4 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்து திருவள்ளூர் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதன் பின்னர் நந்தகோபால், விக்னேஷ், சந்தோஷ் ஆகிய மூவரையும் ஜனவரி 9ஆம் தேதி வரை சீர்திருத்த பள்ளியில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அரக்கோணத்தை சேர்ந்த குணசேகரன் மகன் சந்தோஷ் தற்போது படித்து வருவதால் இளஞ்சிறார் நீதிமன்ற நீதிபதி அவரை சொந்த பிணையில் விடுவித்து அவரது பெற்றோருடன் அனுப்பியுள்ளார். ரயிலில் பயணிகளின் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமையாகும். ஆனால் சமீபத்திய சம்பவங்கள் ரயில்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதை தெளிவாக காட்டுகின்றன. ரயில் பயணிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளின்படி ரயில்வே போலீசார் சீரான முறையில் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. குறிப்பாக பட்டாக்கத்தி போன்ற ஆபத்தான ஆயுதங்களுடன் பயணம் செய்த இளைஞர்களை ரயில்வே போலீசார் சரியான நேரத்தில் பிடித்திருந்தால் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களை தடுத்திருக்க முடியும் என்று பயணிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சென்னை முதல் திருத்தணி வரையிலான ரயில் பாதையில் ரயில்வே போலீசாரின் அலட்சிய போக்கு காரணமாக இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பயணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தனிப்பட்ட பயணிகளின் பாதுகாப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் பாதிக்கும் பெரிய பிரச்சனையாகும். பெண்கள், குழந்தைகள், முதியோர் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் ரயிலில் பயணம் செய்யும் போது அச்ச உணர்வுடனேயே பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகையால் இதுபோன்ற பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னரே ரயில்வே நிர்வாகமும் ரயில்வே போலீசாரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.